guys, welcome to Journey's Vlogs. So இதான் நம்ம போடுற முதல் வீடியோ. இந்த முதல் வீடியோ வந்துட்டு ஒரு நல்ல கெத்தான வீடியோவாக இருக்கணுன்றதுக்காக கிளாஸ் ஸ்குவாட் விளாண்டு ஃப்ரீ ஃபயர் கிளாஸ் ஸ்குவாட் விளாண்டு வீடியோ போட போகிறேன். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு இங்கே கிளாஸ் ஸ்குவாடுக்கு தான் வந்திருக்கோம். இது என்ன இடம்னு கூட தெரியல எனக்கு, இருந்தாலும் நம்ம விளாடுவோம் பரவாயில்ல. ஏன்னா நான் வந்துட்டு அவ்வளோ பெரிய ஆள், நான் ப்ரோ பிளேயரு. ஓகே, நம்ம வந்துட்டு இந்த கண்டா எடுத்துருக்கோம். அங்கே ஒருத்தன் மறைஞ்சிருந்தேன், நீ சுட ட்ரை பண்ணால் ஆனால் நான் அவனை பார்த்துட்டேன். சிலக்குட்டி வந்து தானே ஆகணும், வாடா வாடா. என்னடா வாடா வாடா. ஏர் ட்ராப் ரொம்ப முக்கியப்பா. டே என்னடா எல்லாருமே சொல்கிறீங்க, 2 பேர் வந்து என்ன சொல்கிறாங்க ஒத்தால. இங்கே தான் நீ வந்து அவனை போடுறேன்டா. இந்த ஹெட்டு சாவு நீயா வந்து மாட்டிக்கிட்ட பற்றியா. ஸ்கைத்து வாங்க மக்களே, இந்த ஸ்கைத்தையாச்சும் எடுத்துக்கலாம். வந்துட்டு ஒன்றுமே இல்லை, ஸ்கைத்து மட்டும் தான் இருக்குது. ஒன்றுமே இல்லாமல் எதுக்குள்ள கை வீசிட்டு இருந்தேன். சரி இவங்கள ஒரு நாக்கு எடுத்துருவோம். என்னைய மாதிரியே ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன். சரி இவனையும் நாக்கு எடுத்துருவோம். என்னைய மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தேன்னா உன்னை விட்டுருவே நினச்சேன். என்னடா என்னைய போட்டாங்க. என்னடா எவனுமே கிட்டே சுட்டு வட்டாரத்தில் இல்லை, மேலே தான் ஒருத்தர் இருக்கான். அதுவும் 10 மீட்டர் டிஃப்ரென்ஸில் தான் இருக்கான். வந்து ரிவே பண்ணுறான், அதுக்குள்ளே அவனே ரிவே பண்ணி முடிச்சிடுவான்டா. டே வாடா, அதை ரிவே பண்ணி முடிச்சிடும். அதோட நான் எடுத்த நாக்கெலாம் வேஸ்ட்டாக போகணும். இதான் உன் ஆசை அதானே. சீக்கிரம் வாடா டே. நீ இவ்வளோ ஸ்லோவாக ஓடுவ, அவன் வரதுக்கு 2 மணி நேரம் ஆகும். எப்படியும் எவனா வந்து உன்னை போட்டுருவாங்க. அப்பயே என்னை வந்து ரிவைவ் பண்ணியிருக்கலாம்ல. அந்த கிளி போடு. அவன் உயிரோடு இருக்கணும்னு அவசியமே இல்லை, போட்டு. நான் உன்னை அப்போவே வந்து ரிவைவ் பண்ணுன்னு சொன்னேன். பி பேஷண்ட். ஆமாம், பி பேஷண்ட்டு. ரிவைவ் பண்ணுறது எவ்வளோ பெரிய நல்ல பழக்கம். அதையும் பண்ணாமல், நான் எடுத்த நாக்கையும் எடுக்க விடாமல், கிள்ளியும் ஏற்ற விடாமல் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க. அது ஒரு முதுகில் குத்துன ஃபீல். இங்கெல்லாம் நம்பவே கூடாது. நான் தனியாக போகிறேன், போங்கடா. என்ன இங்கில எடுக்க விட மாட்டாங்க. இந்த ரவுண்டு வேணா பாரு, நீங்கள் சாவிங்க. நான் எவனையும் வந்து ரிவே பண்ண மாட்டேன். நான் போகிறேன், கோவமாக போகிறேன். இனிமேல் எவனும் வந்துடாதீங்க. அதாவது ஒரு மாடு, அந்த மாடை முதுகில் குத்தி, அந்த மாடு நான் கிடையாது. இப்போ எல்லார் தலையும் உருளை போகுது. இன்றைக்கி எத்தனை தலை உருளை போகுதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த டீம்மேட்ஸ்லாம் நம்பவே கூடாது. எவனும் வந்து ரிவைவும் பண்ண மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். அந்த வன்மை நெஞ்சுக்குள்ளேயே இருக்கும். உங்களை எவனையும் வந்து ரிவைவ் பண்ண மாட்டேன். வேணா பாருங்கள் என் ரிவெஞ்சை. மேப்பு படி போனோன்னா இங்கே தான் சைடில் தான் எனிமி இருக்கிறதா காமிக்குது. வாங்க நம்மளும் மேப்பை ஃபாலோ பண்ணியே போகும். எனிமி என் கண்ணு முன்னாடி மாட்டினேன், நீ காலி. இந்த நம்ம மேப் வழியாக போனோன்னா இங்கே தான் எனிமி இருக்கான்னு காமி. கைஸ் வாங்க கைஸ் போகலாம். டே எங்கடா இருக்கீங்க? செல்லக்குட்டி, உன்னை பார்த்துட்டு நீ வந்துட்டேன்னா ஒரு கில் எடுத்துடுவேன். வர மாட்டேற. ரைட்டு பரவாயில்ல, நானே உன்னை வந்து தேடி அடிச்சுக்கிறேன். எங்கடா போனேன்? கஷ்டப்பட்டு உன்னை கண்டுபிடிச்சேன். மேப் வழியாக தேடி வந்து நீ என்ன காணப்பட்ட. இங்கே தான் இருக்கியா? என்னடா நான் முதுகில் சுடுறேன், உனக்கு அசிங்கமாகவே இல்லை. தைரியம் தான் நேரில் வந்து சொல்கிறேன். என்னடா என்னைய மாதிரி அடிச்சு போட்டிருக்க. நீ போன மேட்ச்சு நாக்கு வந்தானே அடித்தேன். எதுக்கு இன்னும் உயிரோடு இருக்க? சாப்பிடா. இங்கே தான் வருவேன்னு தெரியும், அதனால தான் வந்தேன். வந்தோடனே சுடுறாராமா. ஊக்காங்கலையான் தானே அது? இல்லையா அது ஊக்காங்கலையான் கிடையாது. ஸ்கோப் வச்சு பார்த்தாச்சு. நான் நாக்கு சாது. எங்கேயாச்சும் ஒரு நாக்கு எடுக்க வர்றியாடா குரங்கு தலையா? அந்த வரேன்டா. உன்னை அடிக்கிறதுக்கு எனக்கு திரும்பி வேணும். அதனால நான் மெடிக்கேட் போடுறேன். இல்லை நான் மெடிக்கேட் போடுறதுக்குலாம் இப்போ டைம் இல்லை. நான் சேஃப் சோனே என்னை போட்டுரும். அதனால் நான் உன்னைய போட்டு அப்புறம் மெடிக்கேட் போட்டுக்கிறேன். மெடிக்கேட் போடவே தேவையில்லையே, உன்னைய போட்டேன். நம்ம பேர் தான் வந்திருக்கு கேர்ள்பவை. நம்ம தான் பெரிய ஆள். என்ன பண்ணுறது, நம்மளுக்குலாம் வந்துட்டு அவ்வளோ பெரிய மரியாதை இந்த சொசைட்டிக்குள்ளே. சரிங்கெல்லாம் நம்மனா சரிப்பட்டு வராது. அதனால ஹொரோசிலியன் எடுத்துருவோம். அப்புறம் மஷ்ரூம் எடுத்துக்கலாம். லைட்டாக தொண்டை கட்டிக்கிச்சு கைஸ். இந்த ஊக்காங்க தரேன். நம்ம டீம்லேயும் ஒருத்தன் இருக்கான். ஆனால் ஊக்காங்கே யூஸ் பண்ண மாட்டாங்க, எனக்கு தான் தெரியுமே. எனக்கே யூஸ் பண்ண தெரியாது. நான் க்ளோவலே எதுக்கு எடுத்தேனே தெரில. க்ளோவல் எனக்கு யூஸே பண்ண தெரியாது. இருந்தாலும் க்ளோவை வீடாப்பாக எடுத்திருக்கேன். சரி நம்ம எங்கிட்ட போகிறதுனே தெரியல. சரி நம்மளாம் ஒரு பக்கத்து போவோம். விதிபடி வந்துட்டு நம்ம சுடலாம். இல்லாட்டி நம்ம தள்ளித்தபடி அவங்க நம்ம சுட்டுருவாங்க. அதை நம்ம பார்த்து விளாடணும். அப்படியே பூமர் மாதிரி பேசுகிறேன். எங்கேருந்தான் இப்படி பேச கற்றுக்கிட்டேன்னு தெரில. சரி ரெடி வாங்க போகலாம். என்னமே உன்னை தேடி வந்துக்கிட்டே இருக்கேன். என் கையில் எவன் ஐயோ மாட்டிக்கிட்டாங்க. என்னடா நான் படுத்துக்கிட்டே அப்படியே சுடுறதுக்கு மேனேஜ் பண்ணிட்டேன். நான்லாம் வந்துட்டு ஐயா தலைகீழ நின்று கூட சுடுவேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். வேணாம் மேலே போகலாம் வாங்க. நான் ஒருத்தனை பார்த்துட்டேன். ஊக்காங்க உன்னை பார்த்துட்டேன்டா. என்னோட உள்ளே போயிட்டேன். உன்னை நான் ரிவே பண்ணுமா கோம்பட்டேன். இங்கே ஹயாட்டோவே இருக்காங்க. ஊக்காங்குக்கு நான் அடியை போட்டுக்கிட்டு இருந்தேன். இங்கே ஹயாட்டோவே இருக்கேன். ஊசியாக போடுற இப்போ இல்லை சொகுச ஊசி வேற போடுது. எனிமி கிட்டக்கே இருக்கு.
ஊசி போட்டுக்கிருக்கேன். உட்காந்து போன மேட்ச் நீ என்கிட்ட தான் அடி வாங்கினேன். எப்படி நம்ம 2 பேரும் கரெக்டாக ஸ்டார் கேஸ்லேயே அடி வாங்கிட்டு இருக்கோம். நீயும் படிக்கட்டில் போன மேட்சும் படிக்கட்டில் தான் அடி வாங்கினேன். கிளி இருண்ணா நீ வந்தேன்னா அப்போயே போட்டுக்கலாம். எப்படியோ நம்மளை குவாட்ராக்கில் அடிக்க வச்சுட்டா அந்த கிள்ளி. அப்போயே வந்துருந்துச்சுன்னா என்னை போட்டிருக்கலாம் அறிவாளி. ஆனால் எல்லாருமே முட்டை கில்ல இருக்காங்க. நம்ம தான் 8 கிலோ எடுத்திருக்கோம். 2 மேட்ச்சு நம்ம தான் 8 கிலோ எடுத்திருக்கோம். ஓகே இங்கெல்லாம் நம்ப முடியாது அப்படின்றதுனால ஹொரோசிலின் எடுக்கலாம். பட் இப்போது என்கிட்ட ஆல்ரெடி ஹொரோசிலின் இருக்குன்றதுனால நமக்கு வேணான்னு நினைக்கிறேன். ஸோ மிச்சதுன்னா நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம டபுள் பேரல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டு டபுள் பேரல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவனைக்கிட்ட அந்த போட்டு தள்ளிடலாம். ஓகே நம்ம MP5 டபுள் பேரல் வச்சுருக்கோம். அப்புறம் மிச்சம்லாம் நம்ம தலைமையை பார்த்துக்குவோம். நம்மளோட கடவுள் பார்த்துக்குவாப்பில். கடவுள் நம்பிக்கை நமக்கு ரொம்ப அதிகம். அதனால் கடவுள் பார்த்துக்குவாப்பில். ஓகே MP5 எடுத்துகிட்டு வெறி கொண்டு கிளம்பிக்கிட்டு இருக்கேன் நான். இங்கெல்லாம் நம்ப முடியாது. நீங்கள் முதல் போங்க விட்டுட்டு ஓடுறாங்க. இங்கே தலை போட்டிலே சுடணும். வாங்க மக்களே நம்ம வந்துட்டு எனிமியை நோக்கி வெறி கொண்டு போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு மாற்றவன் எவனாக இருந்தாலும் சரி எமனாக இருந்தாலும் சரி என் கையில் தான் உங்களுக்கு சாவு. அங்கே எவனோ இருக்கான். ஸ்மோக்குள்ளையாடா போகிறேன். கிள்ளி நீ தானே? இந்த வரேன் இறங்கி வரேன்டா. என்ன எல்லாருமே இறங்கி வந்து என்ன சொல்கிறீங்க? என்ன கிள்ளி உன் டீம்மேட்டு கூப்பிட்டு அடிக்கிறியா? இந்த ஊக்காங்க வரான் கிட்ட தானே. வா நான் கண்ணு மாற்றிட்டேன். வா உன்னே ஒரு நாக்கு அடிச்சாச்சு. அப்புறம் கெளிய ஒரு நாக்கு. ஹயாட்டோ ஒரு நாக்கு. ஹயாட்டோ நீ இன்னும் சாவலையா? என்னை சாவடிச்சிட்டேன். இல்லை ஊசி போட்டுக்கிறேன்டா. என்னடா ரிவெஞ்சாடா உன்னை போன மேட்ச்சில் ஊசி போடாமல் அடித்ததுக்கு? சைடா நல்ல வேலை நம்ம தம்பி போட்டான். நூபு தம்பி. நம்ம பேர்லேயே நூபு எழுதியிருக்கு பாருங்க. நூண்டு அதான் நூ அப்படின்றான். சரி ஒத்தைக்கில அடிச்சுட்டு போட்டோம். சரி இருக்கட்டும். நம்ம வந்துட்டு இப்போது இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இதான் மீன் மார்க்கெட்டாக அப்படி தான் போட்டிருக்கு பாருங்க. மீன் மார்க்கெட்டில் மீனே காணும். இங்கே ஆளே காணும் அப்புறம் எப்படி மீன் விற்கும்? ரைட்டு இப்போ MP5 எடுத்துக்கிட்டாச்சு. அப்புறம் கிரானைட் எடுத்துக்கிட்டாச்சு. ஸ்மோக் கிரானைட் எடுத்துக்கலாம். ஹொரோசிலின் எடுக்க காசு இல்லை. நம்ம ரெக்வஸ்ட் அனுப்புவோம். எவனும் தரமாட்டான் எனக்கு தெரியும். என்ன சாவடிக்கிறதுனா உங்களுக்கு அவ்வளோ இது. நம்மக்கிட்ட முட்டை காசு இருக்குது. அவங்களாம் கொள்ள காசு வச்சுருக்காங்க. கஞ்ச பிசினாரிங்க. மனசாட்சியே இல்லாத கஞ்ச பிசினாரிங்க. நமக்கு கொஞ்சோண்டு காசு கொடுக்கறனால அவங்களுக்கு என்ன வந்துட்டு போகுதுன்னு தெரியல. ரைட்டு விடுங்க. அதை பற்றிலாம் நம்ம பேசிட்டு என்ன பண்ண போகிறோம்? திஸ் இஸ் காசிப்ஸ். ஐ டோன்ட் லைக் காசிப்ஸ். ஓகே ஃபைன். ஆனால் இருந்தாலும் நான் செத்துட்டேன்னா அவங்க தான் முழு காரணமும். நான் செத்துட்டேன்னா இவங்க தான் முழு காரணம். ஒரு டீம்மேட்டு ஹெல்ப் பண்ணணும். அந்த ஹெல்ப்பிங் டெண்டன்சியே இல்லை. என்ன பண்ணுறது? எனக்கு இப்படி ஒரு டீம்மேட் கொடுத்துட்டான் இந்த கரைனாக்காரன். பரவாயில்ல. டிஜிக் ஊக்கம் பத்தியா எல்லா டைமும் என்னையே வந்து சுட்டுக்கிட்டு இருக்க. ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு இருக்க நீ. உன்னை நெக்ஸ்ட்டும் நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன்டா. இருறா. ஹெல்ப் பண்ணுங்கடா. பக்கத்துலேயே இருக்க போடுறா. ஹெல்ப் பண்ணுறாடி. என்னை கொஞ்சம் மனசாட்சியோட பாருங்கடா. பார்த்தா அதில் வந்து ரிவே பண்ணுங்கடாடி. என்னடா அங்கே எப்படி நீயும் நாக்காய் தானே ஆகியிருக்க. வந்து என்னை ரிவே பண்ணியிருந்தா நானாச்சும் இந்த டீமை ஜெயிக்க வச்சிருப்பேன். இப்படி மூளையே இல்லாமல் இருக்காங்க. மூளையே இல்லாமல் எப்படா விளாட்றீங்க நீங்கள்? ஃப்ரீ ஃபயர் விளாட்றதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வேணும். எதுவுமே இல்லை உங்கள்கிட்ட. உங்களாம் நம்மனா சரிப்பட்டு வராது. நானே கிவ் கொடுத்து செத்துடுறேன். ஒரு சூசைட் அட்டம்ப்ட்லாம் இல்லை. செத்துட்டேன். அறிவாளி. ஊசி போட்டுக்கிட்டு இருக்கணும். போய் ஹெட்டு வச்சு பெருமை காமிக்கிறேன் பாருங்க. அங்கே 2 பேர் செத்துரு. இவங்க ட்ராப் வச்சுருக்காங்க மக்களே. ட்ராப்பு உனக்கெல்லாம் வேணும் தாண்டி. நான் ஊசி கிடப்பு கொடுத்தியா? சாது. ஓகே இப்போ இங்கேருந்து நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா இவங்க ஊசி எடுத்துக்கிறதா நமக்கு சேஃப்டி. இவங்கெல்லாம் நம்ப முடியாது. அது கழிச்சு கன் எடுப்போம். எனக்கு என் சேஃப்டி தான் முக்கியம். நான் கன் இல்லாமல் கூட போயிடுவேன். ஆனால் ஊசி இல்லாமல் போயிட மாட்டேன். ஏன்னா இவங்களாம் நம்பவே முடியல. எவனும் வந்து ரிவைவே பண்ண மாட்டுறாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பில் ஒன்றுமே இல்லை. இந்த ஃப்ரீ ஃபயர்லாம் வந்துட்டு எல்லோரும் ரிவைவ் பண்ணால் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு தரேன்னு சொன்னால் வந்து ரிவைவ் பண்ணுவாங்க போல இருக்குது. என்னடா என்னையே வந்துட்டு காப்பி அடிக்கிற? போடா நான் கீழே இறங்க போகிறேன். மொட்டை மாடிக்கு போட்டால் தான் கில்லு கிடைக்கும்னு நினச்சேன். கில்லு கிடைக்காது. இவன் இருக்கிறவங்க கில்லு கிடைக்காது. ஊசி கில்லு எடுத்துருவாங்க. எனக்கு தெரியும். அதனால தான் நான் தனியாக மாட்டேன். நானே பெரிய ஊசி கில்லு எடுக்கிற பொண்ணு. நீங்கள் என்னையே ஃபாலோ பண்ணி ஊசி கில்லு வேறு எடுக்கிறீங்க. ஏண்டா ஒரு குருவை மிஞ்சி சிஷன் இருக்கலாம். அதுக்குன்னு குரு எடுக்கிறக்கு இல்லைன்னா ஊசிக்கில் அடிக்கக்கூடாது. இந்த ஒருத்தன் நாக்கு அடிச்சிட்டேன். அவன் என்ன ஊசி போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் தாவிட்டான். அவனையும் நாக்கு எடுத்துருவோம். நம்ம இவனையாச்சும் நாக்கு அடிச்சிருவோம். என்னடா நான் தான் சுட்டேன். ஊசிக்கில் காமிக்குது. எவன்டாது? என்னடா எங்கேருந்துடா போட்டிங்க? நம்மக்கிட்ட இருக்கவே இருக்குது ஊசி. அந்த ஊசியை வச்சு நம்ம எழுந்திரிச்சிடலாம். பரவாயில்ல.
எங்கேருந்துடா சுட்ட? உன்னை கண்டுபிடிச்சி நான் சுடுறேனா இல்லையான்னு என்னடா என்ன சுட்டுட்டீங்க? இவ்வளோ நேரம் ஸ்கோப்பில் நான் நல்லா தான் சுட்டுக்கிட்டு இருந்தேன். ஸ்கோப் எடுத்துகிட்டு பார்த்தா செத்துட்டேன். என்கிட்ட நிறைய ஹெச்பி இருந்துச்சு. கரேனா இதெல்லாம் பார்ஷியாலிட்டி. எவனா வந்து ரிவைவ் பண்ணானா நல்லாயிருக்கும். ஒருத்தர் ரிவைவ் பண்ண வந்துட்டே இருக்காண்டே வந்து ரிவைவ் பண்ணுற அப்படி தான்டா. என்னடா என்னையை தாண்டி குடிச்சிட்டு போகிற? தாண்டி குதிக்கிற அளவுக்கு உனக்கு பெரிய சக்தி வந்துச்சா? என்னடா நீ? நான் தான் உங்கள் டீமே வின் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கேன். 80 கில்லு 10 கில்லு கொல்ல கில்லு அந்த மொத்த கில்லி நான் தான் எடுத்தேன். நான் எல்லாமே நீங்கள் எப்படி போய் அடிக்கிறீங்கன்னு பார்க்குறேன். இந்த சொட்டை தண்ணி என்ன போய் அடிக்கிறான்னு பார்க்கலாம். தொப்பி தலையா என்னடா விக்ட்ரி அடிச்சிட்டிங்க? பரவாயில்ல போயா அம்மாஸ் நான் எல்லாம் அடிச்சிட்டிங்க. இவ்வளோ தான் ஒரு தலைவனுக்கு கொடுக்குற மரியாதை. சரி ரைட்டு. நம்ம தான் கேர்ள் பவர் லீடிங்கில் இருக்கோம். எலிமினேஷன் 10 எலிமினேஷன். நம்மக்கிட்ட இருந்து ஓசி கில் 3 ஓசி கில் தான் நம்ம 13 கில் எடுத்துருக்கலாம். டேமேஜ் வந்து 3951 டேமேஜ். நைஸ். ஸோ வந்துட்டு இப்போ நம்ம தான் வந்து லீடிங்கில் இருக்கோம். மற்றவங்களாம் 3-3-1 எடுத்திருக்காங்க. Okay guys, thank you for watching the video. Don't forget to like, share மற்றும் comment. Please subscribe for our channel for more videos. உங்களுக்கு வேணுன்ற வீடியோ கண்டென்ட்டை சஜஸ்ட் பண்ணுங்க, நான் அதையும் பண்ணுறேன்.